ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி பன்னீர் சப்பாத்தி செய்யலாம். ஸ்டஃப்டு பன்னீர் சப்பாத்தி. அதுக்கு பன்னீர் கிரேட் பண்ணி அதில் சால்ட் போடுங்க, மிளகாத்தூள், தனியாத்தூள், சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா, கரம் மசாலா அண்ட் சோம்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டிஃபன் பாக்ஸில் டிஃப்ரெண்ட்டாக என்ன வைக்கணும், ஹெல்த்தியாக வைக்கணும் யோசிச்சா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் அண்ட் குயிக்காக கூட செஞ்சுக்கலாம். பன்னீரில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதில் நிறையா ப்ரோட்டீன், கால்சியம் அண்ட் விட்டமின் டி இருக்கும். ஸோ நம்ம போன்ஸ், டீத் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பன்னீர் ஸ்பெஷலி கிட்ஸுக்கு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணணும். ப்ரோட்டீன் போன் அண்ட் டீத்துக்கு நல்லது, வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு நல்லது, டைஜஷனுக்கு நல்லது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்போது மசில் பில்டிங்க்கும் நல்லது. இதில் விட்டமின் டி இருக்கிறனால ஸ்கின் அண்ட் ஹேர்க்கும் பன்னீர் நல்லது. இப்போது நல்லா மசாலா போட்டு கிரேடட் பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எல்லா பக்கமும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிடணும். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சுட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டு இது சின்னதாக உருட்டிடணும். நான் இன்றைக்கி 2 டைப்ஸ் ஆஃப் பன்னீர் சப்பாத்தி செய்ய சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இந்த மாதிரி சின்னதாக ஒட்டிட்டு கீ வச்சுட்டு இந்த பன்னீர் ஃபில்லிங்கை ஃபில் பண்ணிவிடுங்க. அப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பூ மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது லிட்டில் அமௌண்ட் ஆஃப் பன்னீர் வைங்க, கொஞ்சமாகவே வைங்க. இதில் ட்ரை மாவு வச்சுட்டு உருட்டு போகிறோம் ரவுண்டாக. பாருங்கள், இப்படி தான் நீங்கள் தேய்ச்சிட்டே வரணும். வேணும்னா நீங்கள் ட்ரை மாவு இன்னும் போட்டு எடுத்துக்கலாம். ரவுண்டாக செஞ்சுட்டுங்க. இன்னொரு பக்கம் தவா சூடாகட்டும். ஸோ இது செஞ்ச உடனே அதில் போட்டுடலாம். மார்னிங் ரஷ் டைம், ரொம்ப ஹரி பரியில் இருக்கிற டைமில் நீங்கள் கண்டிப்பாக இந்த சப்பாத்தி செஞ்சு 2 சப்பாத்தி கூட வச்சாலே போதும், ஃபில்டாக இருக்கும். பன்னீர் சாப்பிட்டா கிரேவிங்ஸ் வராது. ஸோ இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூட் தவாவில் இப்படி ஒரு பக்கமாக போட்டுட்டோம். இப்போ செகண்ட் மெத்தட். இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி உருட்டி வச்சிடுங்க. திருப்பியும் மாவு எடுத்து இன்னொரு சப்பாத்தி உருட்டி வச்சிடுங்க. அப்புறம் அதில் நிறைய பன்னீர் ஃபில் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடுவோம். பாருங்கள் எப்படி செய்கிறேன். ஒரு சப்பாத்தி ஃபஸ்ட்டு தேய்ச்சி ஒரு பக்கமாக பிளேட்டில் வச்சுடுங்க. இந்த சப்பாத்தியை திருப்பிடலாம். இதை நல்லா ஒட்டிடுங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இன்னொரு சப்பாத்திக்கு மாவு எடுங்க. இன்னொரு சப்பாத்தி தேய்ங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஃபில்லிங்கான டிஷ். இப்போது இதில் கீ வச்சுட்டு நெய் வச்சுட்டு இந்த சப்பாத்தியில் நிறையா பன்னீர் வரும். ஃபஸ்ட்டு சப்பாத்தியில் கொஞ்சமாக தான் பன்னீர் போடுவீங்க, ஏன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இதில் நிறைய பன்னீர் வச்சு இது ஒன் ஆஃப் த ஈஸி மெத்தட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருந்தது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் வேணும்னா சைடில் தண்ணி கூட வச்சு இதை ஜாயின் பண்ணலாம். நான் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டேன், நல்லாவே ஜாயின் ஆகிடுச்சு.
இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க, ஜாயின் ஆகிடும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் நிறையா பன்னீர் இருக்கும். நீங்கள் கிட்ஸ்க்கு செய்கிறீங்கன்னா காரம் கம்மியாக போடலாம். இப்போது அந்த ஃபஸ்ட்டு சப்பாத்தியில் நெய் போட்டு அது பாருங்கள் எப்படி உப்பி வரும். பாருங்கள் இப்படி உப்பி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். என் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குக்கிங் வீடியோஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஃபிகல்ட் குக்கிங் வீடியோஸ் எடுக்கிறது, எடிட் பண்ணி போடுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் ரொம்ப கம்மி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. இந்த சப்பாத்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. எப்படி வந்தது கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது செகண்ட் சப்பாத்தி எப்படி வருது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி நல்லா உப்பி வந்துருச்சு, ரெடி. இப்போ செகண்ட் போட்டுருக்குறோம். இதை டர்ன் பண்ணிவிட்டு நெய் ஊற்றி சுட்டு எடுக்க போடும். நைஸ். எல்லா பக்கமும் இப்படி தேய்ச்சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் நல்லா ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. டேக் கேர். தேங்க்யூ.